வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சுத்தவெளி அளவுக்கு கூட விரிவடைய வேண்டிய அளவுக்கு ஆற்றலுடையது. அது வரையில் உள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கூட கணிக்க வல்லது. ஆனால் நாம் எந்த அளவில் பழகிக் கொள்ளுகிறோமோ அதுவே முன்னின்று அதுவரையிலே எல்லை கட்டி இயங்கிக் கொண்டிருக்கிறோம். தினசரி வாழ்க்கையில ஏதோ சில பொருட்களை, சில மக்களை நினைந்து சில இன்ப துன்பங்களிலே ஈடுபட்டு கொண்டு அதையே திருப்பி திருப்பி பதிவு செய்து கொண்டு பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதனால அதுவரையிலே இருக்கிற போது மனம் விரிவடைய முடியாது. சில சமயங்கள்ல உணர்ச்சி வயப்படுகிறோம் அந்த தேக்கத்தினால. அதனால மயக்கம் என்று சொல்லக்கூடிய மாயை உண்மை நிலை மறந்து அதை தேட வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் சுருங்கி எல்லை கட்டி இருக்கிறது. அதனால அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில மன எல்லை கட்டி கொண்ட ஒரு பழக்கத்தில் நின்று பல தவறான செயல்கள் கூட நாம் செய்கிறோம். துன்பத்துக்குரிய செயல்களை செய்து கொண்டிருக்கோம். அதிலிருந்து விரிவடைய வேணுமானால் இந்த பிரபஞ்சத்தை நோக்கி விரிந்து அந்த மன அலை நீளத்தை, அதாவது ஃப்ரீக்வன்சி சுழற்சியை குறைச்சிக்கணும். அதே நேரத்தில் சுருங்கி இருந்த எல்லையுடைய மனதை விரித்து நின்று ஆராய்ந்து பழகிக்கொள்ளணும். இத்தனை ஆராய்ச்சிகளில் இந்த பேரியக்க மண்டலம் ஆகிய பிரபஞ்சம் அதை நினைந்து அந்த விரிவை பல தடவை நாம் எண்ணத்துக்கு கொண்டு வந்து விட்டோமானால் கண்டிஷனிங் ஆஃப் த மைண்ட், ஒரு எல்லை கட்டி கொண்டு இருக்கக்கூடிய மனநிலையிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள இது ஒரு நல்லதோர் பயிற்சியாகும். மனம் எவ்வளவுக்கு எவ்வளவு விரிவடைகிறதோ அந்த அளவுதான் அமைதி என்பது உண்டாகும். ஆகையினால நமக்கு அமைதி வேண்டும். மன அலைநிலத்துக்கு ஏற்றவாறு 4 வகையில் நிறுத்த முடியும். துன்பம் அடைய முடியும், இன்பம் அடைய முடியும், அமைதி அடைய முடியும், பேரின்பம் அடைய முடியும். உடல்ல அதிகமான படபடப்பு, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில நம்முடைய ஜீவகாந்த சக்தி முறை தவறி புலன்கள் தாங்க முடியாத அளவுக்கு செயல் ஆகிற போது உடல்ல உள்ள அணு அடுக்கு சீர்குலைந்து துன்பம் உண்டாகும். மூளையினாலும் சரி, அது உடல் செல்களிலும் சரி. இந்த சமமாட்டமாக எப்பொழுது எப்பொழுது ஜீவகாந்த சக்தி சர்ப்ளஸ் மேல் நோக்கி வருகிறதோ அந்த சமயத்தில் அதை கழித்து கொண்டே நாம் மிதமான அனுபவத்தில் இருக்கிற போது அது இன்பமாகவே இருக்கும். ஹார்மோனியஸ் ஃபீலிங், அதுதான் இன்பம் என்று சொல்றோம். இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. அதைதான் அமைதி என்று சொல்லுகிறோம். ஈக்குவலிபிரியம். உதாரணமாக பசி எடுத்தது, காலத்தோட உணவு கிட்டல அல்லது சாப்பிட முடியல, அந்த பசியே துன்பமாக மாறுகிறது. அந்த இடத்துல அணு அடுக்கு சீர்குலைந்து உடல்ல உள்ள அணுக்கள் எல்லாம் வெளியேறி விட்டதுனால சக்தியற்று அது துன்பமாக இருக்கு. இப்போ உணவு உண்டோம், அது நிரம்பி விட்டது. இப்போ துன்பம் இல்லை. துன்பம் இருந்தது. அந்த துன்பத்தை போக்குவதற்கு எந்த செயல் செய்தாலும் அதை இன்பம் என்றுதான் நாம் கொள்ள வேண்டும். துன்பத்திலிருந்து விடுதலையே இன்பம் தான். அப்ப இனிமையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அப்போ துன்பம் நீங்கி விட்டது, பசி நீங்கி விட்டது, அது துன்பம் இல்லை. இப்போ துன்பம் இல்லை, இன்பம் இல்லை, பசி நீங்கி விட்ட பிறகு அதுதான் அமைதி. இந்த அமைதி என்ற நிலைய அனுபவிக்கக்கூடிய மனம் ஒரு சிறந்த நிலையில வருது. அந்த நிலையில தான் அறிவு உயர்வதற்கு வழி உண்டு. அப்படி இல்லை, இன்பத்திலையும் துன்பத்திலையும் ஈடுபட்டு இருக்கிற வரைக்கும் எல்லை கட்டி சிக்கல் தான். அறிவு விரிவடைய முடியாது, ஆராய முடியாது, ஆழ்ந்து சென்று உண்மைகளை உணர முடியாது. அதனால இன்ப துன்பத்தை கடந்து அமைதி இருக்கிற போது சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்றோம்.
அப்படி சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ற போது இயற்கையினுடைய தன்மையை, ரகசியங்களை, அறிவை பற்றி, அறிவுக்கும் உடலுக்கும் உள்ள ஒரு தொடர்பை பற்றி, தனக்கும் சமுதாயத்துக்கும் உள்ள தொடர்பை பற்றி, இப்படி வாழ்க்கையை பற்றியும் இயற்கை பற்றியும் சிந்திக்கும் போது பல உண்மைகள், இயற்கையிலே இருக்கக்கூடிய ரகசியங்கள் வெளியாகும். அப்படி உணரக்கூடிய ஒவ்வொரு உண்மைக்கும் மனம் ஒரு நிறைவு பெறுகிறது. இந்த நிறைவிலேயே இருந்து 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 மேலும் 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 விரிந்து 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 ஆராய்ந்து இயற்கையோடு ஒன்றிக் கொண்டே இருக்கிறோம் பாருங்க. அதுதான் பேரின்பம், அதுதான் எக்ஸ்டசி. இப்போ பெயின், பிளஷர், பீஸ், எக்ஸ்டசி என்று 4 நிலைகள் மனிதனுக்கு இயற்கையாக அமைந்திருக்கிறது. ஆனால் நான் எந்த நிலையை அதிகமாக பழகி கொள்றோமோ தானாகவே அதே நிலைக்கு மனதை கொண்டு விடும், அதிலேயே இருக்கும். ஒருவருக்கு பல வகையில வாழ்க்கை அமைந்து எல்லாம் மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கிறாருன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு வகையில தொந்தரவு வந்து அது அதிகமாக மனம் பாதிச்சு ஒரு நாளெல்லாம் அதையே நினைச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க. இவ்வளவு இன்னமும் போய், அதாவது அந்த எண்ண ஓட்டத்துல நம்முடைய ஜீவகாந்த சக்தியை அதை செலவு பண்ற போது பல கோடி அணுக்கள், பிரெயின் செல்ஸ் ஒன்று சேர்ந்து ஒரு நிலை ஏற்படுத்தி இந்த ஜீவகாந்த சக்தியை கன்வெர்ட் பண்ணுது, செலவழி. அப்போ லைன் ஆஃப் ஆக்ஷன், ஒரு கோடு விழுந்து போகுது. இந்த செயலுக்கு எப்படி கன்வெர்ட் ஆகுதோ அது பிரெயின் செல்களில் அப்படியே ஆகி அதுவே இயக்கம் வந்துடும். அப்படியே பழக 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 எவ்வளவு நன்மையான காரியங்கள் நமக்கு இருந்த போதிலும் கூட அதை நினைக்க முடியாத இந்த எண்ணமே அதிகமாக இருக்கும், தூக்கம் வர்றதில்லை. அப்போ நாம் எப்படி பழகிக் கொள்றோமோ, ஏற்கனவே வேறு வகையில் ஆராய்ச்சி செய்து இயற்கையினுடைய உண்மைகளை கண்டுபிடித்து அதில் பழகி இருந்தோம்னா, இப்படி சிறு சிறு துன்பங்கள் வரும்போது உடனடியாக இதெல்லாம் நினைச்சு, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கு ஏற்பட வேண்டியதுதான். இந்த உலகம் தோன்றி எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்திருக்காங்க, அவங்கெல்லாம் எங்க? நானும் அப்படித்தானே போய்கொண்டே இருக்கிறேன், நெருங்கி கொண்டு இருக்கிறேன். இது வழியில இந்த மாதிரி துன்பங்கள் அல்லது சிக்கல்கள் வாழ்க்கையில வருவது இயல்பு, இதுவும் போய்கொண்டே இருக்கும். இன்றைக்கு நான் என்ன செய்யணும் என்ற துணிவு கொண்டு இருந்திருக்க போது, அப்படி மீண்டு கொள்வதற்கு, துன்பத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு மனவிரிவு, உண்மை விளக்கம் தான் தேவை. அந்த உண்மையை விளங்கிக் கொள்வதற்கு உதாரணமாக நாம் இந்த உலகத்தில் இருக்கோம். நாம் என்ன நினைக்கிறோம்? பொதுவா இந்த உலகம் நிலையாக நின்று கொண்டிருக்கிறது, அது மேல நாம் நிற்கிறோம், அசையாது நிற்கிறோம், நாம் நடந்தாதான் அசைகிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மை அப்படி இல்லை. இந்த உலகம் தன்னைத்தானே சுத்துற வேகத்துல 25,000 மைல் ஒரு நாளைக்கு சுத்தி வந்துட்டோம்னு சொன்னா, நாம முயற்சி இல்லாத, டிக்கெட் வாங்காத இந்த 25,000 மைல் சுத்தி வந்துடும் ஒரு நாள் ஒண்ணு. அப்போ 25,000 மைல் நாம சுற்றி வர்றது நமக்கு தெரியவே இல்லை. அதனால அப்படியே நிலையாக நாம் இருக்கிற மாதிரி. அது மாத்திரம் இல்லை, இந்த உலகமே தன்னைத்தானே சுத்துறதோட சூரியனை சுத்தி வரக்கூடிய வேகத்துல ஒரு நாளைக்கு 60 லட்சம் மைல் தூரம் இல்லை, 60,000 மைல் தூரம் ஓடுது. அப்படி, அதாவது எப்படி கணக்கெடுக்கணும்னு சொன்னா, 9 கோடி மைல் சூரியனுக்கும் பூமிக்கும், 9 9 18 கோடின்னு வச்சுங்க நீள லைன்ல. அப்போ அதை 22/7 போட்டு 365 வகுத்து மீண்டும் 30 365 வகுத்து 24 வகுத்துட்டீங்கன்னா ஒரு மணிக்கு எவ்வளவு வேகம்னு வரும். அந்த மாதிரி பார்த்தா அவ்வளோ வேகத்துல இந்த சூரியனை பூமி சுற்றி வருது. இவ்வளவு நமக்கு தெரியாதனால நாம் எல்லாம் நிலைச்சிருக்கிறோம். இதைதான் மாயை என்றும் மயக்கம். உண்மையை கொஞ்சம் கூட நினைக்காத, அந்த உண்மையை ஒட்டி மனம் போக முடியாத, ஏதோ கற்பனையினால அப்போது இருக்கக்கூடிய காட்சிக்கு, புலங்காட்சிக்கு ஏற்றவாறு எல்லை கட்டிக்கொள்றோம். இதுல இருந்து விடுதலை ஆவதற்கு இந்த பிரபஞ்ச உண்மையை,
அதனுடைய இயக்க நியதிகளை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. ஏனென்றால் இந்த உடல்ல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காந்த இயக்கம், மின்சார இயக்கம், ரசாயன இயக்கம் எல்லாமே நடைபெறுது. இவைகளெல்லாம் இந்த காந்தம், மின்சாரம், ரசாயனங்கள் இவைகள் மாற்றம், ஏற்றம், குறைவு இவைகளெல்லாம் ஏற்படுவது 6 வகையிலே ஏற்படும். கருவமைப்பின் மூலமாக நாம் பிறந்த பிறகு வளர்ச்சிக்கு தக்கவாறு இந்த ரசாயனமும் இயக்கங்களும் வேறுபடும். வளர்ச்சிக்கு தகுந்தவாறு இது கருவமைப்பு ஒட்டியது தொடர். அதன் பிறகு உணவு, எந்த உணவு நாம் கொள்ளுகின்றோமோ அதற்கு தகுந்தவாறு உடல்ல இயக்க வேகம், ரசாயன மாற்றம் இவைகளெல்லாம் உண்டாகும். எண்ணம், நாம் எந்த துறையில மனதை போக்கஸ் பண்ணி, அதாவது ஜீவகாந்த சக்தியை செலுத்தி செயல்படுத்துறோமோ அதுக்கு தகுந்தவாறு உடல்ல, ஏன்னா ஜீவகாந்த சக்தியே தான் அழுத்தமாக, ஒலியாக, சுவையாக, மனமாக மாறி செயல்பட்டு கொண்டு இருப்பதனால அந்த எண்ணத்தினால நாம் என்னென்ன நினைக்கிறோமோ அதுக்கு தக்கவாறு இந்த ஐயுணர்வுகளும் 5 பிசிக்கல் டிரான்ஸ்பார்மேஷன் என்று சொல்றமே அந்த 5 தத்துவங்களும் மாறிக்கொண்டிருக்கும். அப்போ கருவமைப்பு, உணவு வகை, எண்ணம், செய்கை, எந்தெந்த செயல் செய்யறோமோ அதுக்கு தகுந்தவாறு சில மாற்றங்கள் உண்டாகும். ககனத்தில் சஞ்சரிக்கும் கோள்கள் எந்தெந்த நிலையில இந்த பூமிக்கும் அதனுடைய தூரத்துக்கு தக்கவாறு எப்பொழுதும் ஒவ்வொரு கோள்ல இருந்தும் அலைகள் வந்து கொண்டே இருக்கும். அதனாலேயும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் உடல்ல ரசாயன மாற்றம் ஏற்படும். சந்தர்ப்ப மோதல், ஆக்சிடென்ட்ஸ், எதுனாலும் போய் மோதிக்கிட்டோம், அப்ப அதுக்கு தகுந்தவாறு இந்த உடல்ல ரசாயனம் மாறும். இம்மாதிரி 6 வகையில எப்பொழுதுமே மாற்றம் வந்து கொண்டே இருப்பதனால எந்த மாற்றத்தினால என்ன விளையுது, அதற்கு நாம் எப்படி நியூட்ரலைஸ் பண்ணி கொள்ளலாம், எப்படி அதை சமப்படுத்திக் கொள்ளலாம் என்ற அறிவு இருந்தால்தான் உடலை நல்ல மாதிரியா வைத்துக் கொள்ளவும், அறிவை நல்ல மாதிரியா வைத்துக் கொள்ளவும் முடியும், வாழ முடியும். அதற்காக இப்போ பிளானட்டரி இன்ஃப்ளூயன்ஸ் சொன்னா சிலர் நம்ப மாட்டாங்க. அது எங்கேயோ இருக்கிறது, அதற்கு நமக்கு என்ன சம்பந்தம் என்று நினைப்பாங்க. ஏனென்றால் விஞ்ஞானம் இதுவரையில கண்ட உண்மை என்னன்னா, இந்த உடல் இயக்கமே ரெண்டே இதுவா பிரிச்சிருக்காங்க. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் என்று 2 தான் நடக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. விரும்பி நம்முடைய செயலை செய்து உடலை அசைப்பது, இன்ப துன்பம் அனுபவிப்பது என்றதை விரும்பி செய்யக்கூடிய காரியங்கள், இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்றாங்க. நாம் விரும்பாமலே நடைபெறக்கூடிய இயக்கங்கள், அதாவது டைஜஷன், இன்னும் உடல்ல இருந்த கழிவுப் பொருட்கள் இன்னும் வெளியிலிருந்து வாங்கி மறுபடியும் புதுப்பித்துக் கொள்வது, இவைகளெல்லாம் தானா நடைபெற்று பாருங்க. வளர்ச்சி, தளர்ச்சி இவைகளெல்லாம் இது அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். இதுவரையில் தான் தெரியும். அதற்கு மேலாக யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் என்பது ஒன்று நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது, பிரபஞ்ச இணைப்பாக. அது என்ன என்றால், பரமாணு என்றதுதான் முதல் யூனிட், எனர்ஜி பார்ட்டிகள் என்றதுதான் பேசிக் யூனிட் ஆஃப் த ஹோல் யூனிவர்ஸ். எல்லாமே அதனால கட்டப்பட்டது. அந்த பரமாணு தன்னைத்தானே வேகமாக சுழன்று கொண்டு இருப்பதனால அதிலிருந்து ஒரு விரிவு அலை தோன்றி, அந்த விரிவு அலை ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய சிவம் பூரணத்தோட மோதும் போது இந்த விரிவு அலையும் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் 2 சேர்ந்த ஒரு கூட்டு எதுவோ அதுதான் பிரபஞ்ச காந்த சக்தி என்று சொல்றோம். இந்த பிரபஞ்ச காந்த சக்தி பிரபஞ்சம் முழுவதிலும் அணு இல்லாத இடம் இல்லை, பார்ட்டிகள் இல்லாத இடம் இல்லை. அதனால எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கிறது. இந்த காந்த சக்தியினுடைய செயல்பாடு அழுத்தமாக அது சேர்ந்து கூட்டு சேர்ந்த பொருட்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது அங்கிருந்து வரக்கூடிய அலை, அதாவது ஒரு பரமாணுவில் இருந்து வரக்கூடிய அலையானாலும் சரி, அது சேர்ந்த அணுவில் இருந்து வரக்கூடிய அலை எப்பொழுதும் சுழன்று கொண்டே இருப்பதனால் அலை வீசிக்கொண்டே தான் இருக்கு எந்த பொருளும். ஆனால்
எத்தனை கோடி அணுக்கள் சேர்ந்து இருக்கின்றனோ அதுக்கு தகுந்தவாறு வீசும் அலையில வித்தியாசம். ஏனென்றால் அந்த அலையில 5 வகையான செயல்பாடு, கிளாஷ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்டராக்ஷன் என்று 5 வகையான செயல்பாடு அலைக்கு உண்டு. எந்த அலைக்கும் ஒரு பரமாணுவில் இருந்து வந்தாலும் சரி, நீங்க அங்க உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுடைய உடல்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு தகுந்தவாறு உங்களுடைய ஜீவகாந்த சக்தி அலை எப்பொழுதும் விரிந்து கொண்டேதான் இருக்கு. அது பக்கத்தில் உள்ளவர்களோட மோதும். அப்படி ஒரு பொருள்ல இருந்து வரக்கூடிய ஒரு அலைக்கு எந்த பொருள் இருந்து வருதோ அந்த பொருளுடைய குணங்கள் அத்தனையும், அது லிக்விட் ஸ்டேட்னு சொல்ல முடியாது, அலை இயக்கத்துல அவ்வளவு இருக்கு. அது எந்த பொருள் மீது மோதுகிறதோ அந்த பொருளின் தன்மைக்கு தக்கவாறு அதிலே உள்ள சக்தியை தூண்டி அதுவாகும். இதுதான் அலையினுடைய இயக்கம். அப்படி எடுத்தோம்னா பரமாணு இல்லாத இடமே இல்லை பிரபஞ்சத்துல. அது சேர்ந்த கூட்டுதான் எல்லாம். ஆகவே ஒவ்வொரு பொருளும் தன்னிடத்தை இயங்கிக் கொண்டே இருப்பதனால அந்த கிளாஷ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்டராக்ஷன் என்ற காரணத்தினால அது காந்த சக்தியாக, அழுத்தமாக, ஒலி ஒளி என்ற மின்சாரமாக, சுவை மனம் என்ற ரசாயனமாக, இந்த மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் அது பல கோடி திருப்பி 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 பிரதிபலிக்கிற போது அதுக்கு தகுந்தவாறு மின்சாரமாகவோ அல்ல ரசாயனமாகவோ ஒவ்வொரு அணுவிலையும் அமைந்து வீசிக்கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோள்களும் பலவிதமான ரசாயன அமைப்பை பெற்று இருக்கின்றன, நீண்ட கால தொடராக இயங்கிக் கொண்டிருப்பதனால. அப்போ ஒவ்வொன்றிலும் இருந்து அந்த மேக்னட்டிக் போர்ஸ் எப்பொழுதும் வீசிக்கொண்டுதான் இருக்கும். அப்படி வீசிக்கொண்டிருக்கிற போது இந்த சூரியனை மையமாக வைத்துக் கொண்டு இயங்கக்கூடிய 9 கோள்களும் அதிலிருந்து வரக்கூடிய அலைகளும் பூமியின் மேல உள்ள எல்லா உயிர்களுக்கும் பூமியின் மேலையும் தானாகவே பாயத்தான் செய்யும். அப்போ பிறந்த நாள்ல ஒவ்வொருவருக்கு அமைந்த, அதாவது ஒவ்வொரு கிரகமும் இருந்த தூரம் என்ன? உதாரணமாக செவ்வாய் நெருக்கமாக இருந்ததுன்னு வச்சுங்க, பூமிக்கு பிறந்த நாள்ல தூரம் 5 கோடி மைல் தூரம். ஆனா சுழற்சி வட்டத்துல சில சமயம் சூரியனுக்கு அடுத்த சைடுல போகும் செவ்வாய். அப்ப என்ன அதனுடைய நீளம் தூரம் என்று கேட்டா, பூமிக்கு இதுக்கும் 9 கோடி மைல், அதுக்கப்பால 9 கோடி மைல், அதுல இருந்து 5 கோடி மைல், ஆக 23 கோடி மைல் தூரத்தில் போயிடும் செவ்வாய். 5 கோடி மைல் தூரத்தில் இருந்த செவ்வாய், அதிலிருந்து வீசிக்கொண்டு இருந்த அலை இயக்கம், அதனுடைய திணிவு 23 கோடி மைல் தூரம் போன பிறகு வருமா? இங்கே குறையும். இப்படி பிறந்த நாளை கணக்கெடுத்துக்கொண்டு அதனால ஏற்படக்கூடிய மாற்றத்தை கொண்டு பார்த்தோம்னா ஒவ்வொரு கிரகமும் தூர போறது கிட்ட வர்றதுக்கு தகுந்தவாறு அந்தந்த கிரகத்தில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அலைகள் வேறுபடும், இன்டென்சிட்டி வேறுபாடு, அழுத்த வேறுபாடும் உண்டாகும். அதற்கு தகுந்தவாறு அது புகுந்து நம்முடைய ரசாயனத்தை மாற்றும் சக்தியை வேறுபடும். இப்படி ஒவ்வொரு கிரகத்தில் இருந்து வரக்கூடியது அப்படி. அதே நேரத்தில் ஒரு கிரகம் நமக்கு ஒரு அலை வீசிக்கொண்டிருக்கு, தனித்தனியா 9 கிரகம்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒன்றுக்கு குறுக்க இன்னொன்று வர்றதா வச்சுக்கோ. அதாவது சனி என்ற கிரகத்துல இருந்து நமக்கு அலை வந்துட்டு இருக்குது, குரு என்ற கிரகம் மத்தியில வருது. அப்போ அந்த அலையோடு இந்த அலை சேர்ந்து 2 சேர்ந்து வரும்போது தனியான ஒரு இயக்க வேகம் உண்டாயிடும், ரசாயன வேகம் உண்டாயிடும். இதை கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. அதே போல ஒவ்வொரு கிரகமும், அதாவது இந்த சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய பல கோடி நட்சத்திரம் ஒரு அலை வீசிக்கொண்டிருக்கு, தனித்தனியா 9 கிரகம்னு வச்சுக்கோ. ஆனா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒன்றுக்கு குறுக்க இன்னொன்று வர்றதா வச்சுக்கோ. சனி என்ற கிரகத்துல இருந்து நமக்கு அலை வந்துட்டு இருக்குது, குரு என்ற கிரகம் மத்தியில வருது. அப்போ அந்த அலையோடு இந்த அலை சேர்ந்து 2 சேர்ந்து வரும்போது தனியான ஒரு இயக்க வேகம் உண்டாயிடும், ரசாயன வேகம் உண்டாயிடும். இதை கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. அதே போல ஒவ்வொரு கிரகமும், அதாவது இந்த
சூரியனை சுத்தி இருக்கக்கூடிய பல கோடி நட்சத்திரங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் சூரிய குடும்பம் தான். அவ்வளவையும் தொகுத்து எடுத்து வச்சிருக்காங்க. 12 வீடுகளாக 27 நட்சத்திரங்கள் ஆக்கி 12 வீடுகளாக வச்சிருக்காங்க. அந்த தொகுப்புல இருந்து நமக்கு அலைகள் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நேர்ல எந்த கிரகம் எந்த கோள் நின்றாலும் அந்த அலையோடு சேர்ந்து வரும்போது எந்த கோளானாலும் எதற்கு நேர்ல நிக்குதா அதுக்கு தகுந்தவாறு மாற்றம் பெறுகிறது என்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க நம்முடைய பழைய கால விஞ்ஞானிகள். அத நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை எக்ஸால்டேஷன் என்றும், அதனுடைய சக்தியை இழந்து விடும்படியா செய்யக்கூடிய கூட்ட அதாவது நட்சத்திர கூட்டத்தை டெபிலிட்டேஷன் என்றும் சொல்லுவாங்க. அதாவது உச்சம் நீச்சம். அது நல்ல அதனுடைய பவர் குறையாத இருக்கிறத அதான் சொந்த வீடு என்று சொல்லுவாங்க இந்த கோள்களுக்கு. அப்படி வர்றபோது இந்த சுழன்று கொண்டே வரக்கூடிய வேகத்துல இவ்வளவு நன்மையும் தீமையும் மனிதனுக்கு வந்து கொண்டிருக்கும். அப்படி வரக்கூடியதை மனசால மாற்ற முடியும், உணவினால ஓரளவுல குறைக்க முடியும், இன்னும் செயலால ஓரளவுல குறைக்க முடியும். ஏன்னா 6 வகையில எப்படியும் குறைக்கலாம். ஆனா எது அதிகமாக இருக்கிறதோ அதுதான் செயல்படும். ஆகையினால இதெல்லாம் தெரிந்து கொள்ற போது இந்த கோள்களுக்கு தகுந்தவாறு, கோள்கள் நிலைக்கு தகுந்தவாறு ஒவ்வொரு உயிரும் பூமியில பாதிக்கப்படுது. நன்மையும் வரலாம், தீமையும் வரலாம். ஆனால் மனிதனிடம் இருக்கக்கூடிய அறிவு இதையெல்லாம் அறிந்து கொண்டு அது வாழக்கூடிய திறமை இருப்பதனால இதெல்லாம் கூட்டலாம், குறைக்கலாம். கூற்றம் குதித்தலும் கைகூடும், நோட்டலில் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு என்று வள்ளுவர் கூறுவது போல, அந்த ஆற்றல் தலைப்பட்டவர்கள் இதெல்லாம் உணர்ந்தவர்கள் தன்னுடைய எதுவாக இருந்தாலும் இந்த உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்தியை மாத்திரதான் செய்து, அதுல இருந்துதான் ரசாயன மாற்றம் உண்டு கொண்டது. அதை சரியாக வச்சுக்கொள்ள மனிதனுக்கு தெரிந்தால் இவைகளை எல்லாம் சமாளிக்கலாம் என்பதுதான் கூற்றம் குதித்தலும் கைகூடும், ஆற்றல் நோட்டலில் ஆற்றல் தலைப்பட்டதற்கு என்பது. ஆகவே அந்த முறையில இப்போ இன்னொரு உண்மையும் தெரிஞ்சுக்கணும். விஞ்ஞானிகள்ல சிலருக்கு தெரியும், பலருக்கு தெரியாது. சாதாரணமாக என்னன்னா, சூரியனை ஒவ்வொரு கோளும் முன்புறமாக சுற்றி கொண்டே இருப்பது என்றத எல்லாரும் நம்பிட்டு இருக்கோம். அதாவது பூமி எத்தனை கோடி மைல் சுத்திட்டு வருது என்ன சொல்றோம். அதே போல செவ்வாய் ஒரு ஆண்டுக்கு, அதாவது 18 மாதத்துக்கு ஒரு சுத்து அதனுடைய வட்டத்தில் சுத்துது. குரு 48 கோடி மைல் தூரத்துல இருந்து சுத்திட்டு வர்றதுனால 12 ஆண்டுகள் ஒரு சுத்துக்கு முடியுது. சனிக்கு 30 ஆண்டுகள் செலவாகுது. அப்போ இதையெல்லாம் எடுத்து பார்க்கிற போது இந்த ஓட்டம் இருக்குதே, அபரிமிதமான ஓட்டம். ஒன்னொன்னு நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எத்தனையோ கோடி மைல்கள் ஒரு ஒரு சுத்துக்கு வந்துடும். அப்படி இருக்கிற போது இந்த சுற்று வட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விளைவுகளை நாம் எப்பொழுதும் அனுபவிச்சுட்டு வரோம். ஆனால் இது முன்னோக்கி சுத்துது என்று சொல்றாங்க பாருங்க, அதுலதான் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கு. இந்த பூமியை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு 75,000 மைல் வேகத்துல முன்னோக்கி சுத்துதுன்னு சொன்னா அத மனசால கணிக்க முடியுதான்னு பாருங்க. அதாவது ஏரோப்ளேனை 500 மைல் வேகத்தில் தான் போகும். 500 மைலுக்கு 75,000 மைல் வேகத்துல இத்தனை பெரிய பாடியை தூக்கிட்டு இந்த உலகம் சூரியனை சுத்தி வருமா என்றால், அப்போ அதுக்கு எங்க இருந்து அந்த ஆற்றல் உண்டாகிறது என்று நாம் பார்ப்போமே. ஆனால் பூமியில சுற்றி வரக்கூடிய முன்னோக்கி செல்லக்கூடிய வேகம் பூமியில இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு பெரிய இன்னைக்கு யூனிஃபைடு தியரிய கணிக்கக்கூடிய விஞ்ஞானிகள் நின்று ஆராய வேண்டிய ஒரு நிலை. இந்த சூரியன் தன்னைத்தானே சுத்துவதனால சென்டிமீட்டர் ஃபோர்ஸ் என்பது ஒன்று உண்டாகுது. அதாவது நடு மையத்துல இயக்க வேகம் குறையும்.
சுற்று வேகத்தில் இருக்கிறத விட நடுமையம் போக 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 விரைவு குறையும். விரைவு குறைய குறைய கெட்டியான ரேர் எலிமெண்ட்ஸு, ஹெவியர் எலிமெண்ட்ஸு தான் அங்கே போய் தங்க முடியும். அப்போ இன்னும் நெருங்க 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 நியூக்ளியஸோ அல்லது எலக்ட்ரான் புரோட்டான் என்றதோ செயலற்று போகக்கூடிய தன்மையும் வரலாம் அந்த நடு மையத்தில். அப்படி வரும்போது செயலற்று போறதுன்னு வச்சுங்க, ஒரு அணு பரமாணு செயலற்று போனா சுத்த வெளிதான். அதுதான் பிளாக் டாட் என்று சூரியன்ல உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கு. அப்போ நடு மையத்தில் என்ன நடைபெறுது என்று பார்க்கிற போது அங்க சூன்யம், சுத்த வெளியினுடைய ஆட்சி அங்க இருக்கு. சுத்த வெளிக்கு என்னன்னா எல்லாவற்றையும் கவரக்கூடியது. அந்த கிரகம் சுத்தி வரக்கூடிய கிரகத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் இருக்குது, அந்த அணுக்கள் தன்னண்டை இருக்கக்கூடிய லேசான பொருள் எல்லாம் மேல சிதற விட்டு கொண்டு கெட்டியான பொருள் எல்லாம் நடுமைய நோக்கி வர்றதுக்கு அதான் காரணமா இருக்கு. இதைதான் பூமைய ஈர்ப்பு என்று சொல்றோம். அந்த சூரியனுடைய மைய ஈர்ப்புல சூரியன் சுற்றும் போது எப்படி உலகம் சுத்தும் போது உலகத்தை சுத்தி இருக்கக்கூடிய காற்றும் சுத்துதே இல்லையா, அதே வேகத்துல. அப்படி காற்றும் சுத்தலன்னு சொன்னா பூமியை விட ஒரு ஏரோப்ளேனை ஒரு 50,000 அடிக்கு தூக்கிட்டா 2 மணி நேரம் பொறுத்து இறக்கி பார்த்தா 2000 மைல் பின்னால வந்திருக்கும். இப்ப அப்படி இல்லை. ஆனால் பூமி சுத்துற வேகத்திலேயே அந்த காற்றும் சுத்திக்கிட்டு வரும். அதே போல பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஃபீல்டு ஆக்ஷன் என்றது, இந்த எனர்ஜி ஃபீல்டு என்றது ஒன்று எங்கேயும் எல்லா பிரபஞ்சம் முழுவதும் இருப்பதனால அந்த ஃபீல்டும் அதோட சுத்துது. அந்த ஃபீல்டுல இருக்கக்கூடிய எல்லா கிரகமும் சுத்தி வரும். அப்ப தானா ஒவ்வொரு கிரகமும் அதனுடைய வேகத்துல சுத்தல. இந்த பூமியை இந்த மைய ஈர்ப்பினால அதை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பொருளும் லேசான பொருளெல்லாம் வெளியே தள்ள, கெட்டியான பொருளெல்லாம் உள்ளிழுக்க ஏற்படக்கூடிய விளைவில் ஒரு ஃபீல்டை ஏற்படுத்தி கொள்ளுது. அந்த ஃபீல்டில் உள்ள எல்லா பொருளும் சுத்துது, ஆனால் ஒரே வேகத்தில் சுத்தலை. அதனுடைய தூரத்துக்கும் கனத்துக்கு தகுந்தவாறு அந்த ஸ்பீட்ல பின்னோக்கி செல்லுது. நாம் நினைக்கிற மாதிரி முன்னோக்கி செல்லலை. ஃபீல்டு ஆக்ஷனை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா பின்னோக்கி செல்லுது. அந்த பின்னோக்கி செல்ற போது தூரம் எவ்வளவு, அதனுடைய கனம் எவ்வளவு, அதுக்கு தகுந்தவாறு பின்னோக்கி செல்லுது. உதாரணமாக இப்போ பூமி சுற்றி வருதுன்னு வச்சுங்க, பூமியை சுற்றிலும் ஒரு ஃபீல்டு அமைஞ்சிக்குது, அதுல நிலவு சுற்றி வருது. இப்போ பூமியை சுற்றி வர்ற போது நிலவு இருக்கிற இடத்துக்கு 2,30,000 மைல் தூரத்தில் இருக்குது. அதை பெருக்கி வந்தோம்னா எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாருங்க. அவ்வளவு தூரத்தில் அது சுத்திட்டு வருது. இப்போ இந்த சுற்றுவட்டத்தில் பூமி ஒரு தடவை சுத்துற போதே அந்த ஃபீல்டு ஒரு தடவை சுத்தணுமே இல்லையா, சுத்தி தான் வருது. அந்த ஃபீல்டு இருக்கக்கூடிய சந்திரனும் ஒரு தடவை சுத்தி வந்தா தினம் ஒரு சுத்து சந்திரன் சுத்தணும். 29 பாகத்துல ஒரு பாகம் தான் சுத்துது, 28 பாகம் இழக்குது சந்திரன். சந்திரன் பின்னோக்கி போகுது பூமியினுடைய வேகத்தில். அதே போல சூரியன்ல இருந்து கூட ஒவ்வொரு பொருளும் அந்த சூரியனை சுத்தி உள்ள ஃபீல்டினுடைய வேகத்துக்கு பின்னோக்கித்தான் செல்லுதே தவிர முன்னோக்கி செல்லல. இனிமே வருங்காலத்தில் உள்ள மேத்தமேட்டிக்ஸ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் இதுல கொஞ்சம் மனம் செலுத்தி எந்த அளவுல பின்னோக்கி செல்லுகிறது என்று கண்டுபிடித்தா தி ஃபோர்ஸ் ஆஃப் த ஃபீல்ட் வில் பி அண்டர்ஸ்டுட். அப்பதான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இயக்க உண்மைகள் பலது வெளிப்படும். அதுதான் நான் அடிக்கடி அங்கங்க சொல்லிக்கொண்டே வர்றேன். ஏன்னா எதுவுமே ரிலேட்டிவ், கம்பேரேட்டிவ். அப்படி பார்க்கிற போது இவ்வளவு எடை உள்ள செவ்வாய் இவ்வளவு தூரம் பின்னோக்கி செல்லுகிறது ஒரு நாள் ஒண்ணுக்கு என்று சொன்னா அது இருக்கக்கூடிய ஃபீல்டினுடைய ஃபோர்ஸ் என்ன இருக்க முடியும் என்று எடுத்து இந்த இந்த எடையில இருந்து மற்ற எடைகளும் மற்ற ஃபோர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு கொள்ளலாம். இந்த ஃபோர்ஸ் என்ன என்றதை தெரிந்து கொள்ளும் போதுதான் இந்த விஞ்ஞானத்துக்கு ஒரு பெரிய உண்மை தெரியும்.
நெகட்டிவ் ஃபோர்ஸ் ஒன்று மாத்திரம்தான் இன்று விஞ்ஞானத்துக்கு கணக்குக்கு வருது. அதாவது அணுவில் இருந்தோ அல்லது மற்ற இதில் பார்ட்டிகளில் இருந்தோ வீசக்கூடிய அலையில இருந்து அதனுடைய திரட்சியினால இன்டென்சிட்டியினால அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் இவைகளாக மாறிக்கொண்டிருப்பதை கணக்கிடுவதுதான் இப்பொழுது விஞ்ஞானத்துக்கு வந்திருக்கிறது. ஆனால் ஒரு விரிவு அலை அல்லது ஒரு ஸ்ப்ரெடிங் வேவ் ஒன்று வருதுன்னு வச்சுங்க, அது எப்போ அலையாக அங்கே தடுப்பே இல்லைன்னா அதுக்கு பேர் அலைன்றது பேர் எது இல்லை. தடுப்பு இருந்தால்தான் அது அலை என்பதாக, பிரஷர் இருந்தால்தான் அலை என்பது பேர் வரும். அப்ப எது தடுக்கிறது என்ற போது அதுதான் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஆல்மைட்டி த காட், யூனிவர்சல் பீயிங், மெய்ப்பொருள், ஆல்மைட்டி, எல்லாம் வல்ல முழுமுதற் பொருள், ஆதியானது, அனாதியானது, அணுவை சுற்றிலும் இருக்கிறது, அண்டத்தை சுற்றிலும் இருக்கிறது, பிரபஞ்சத்திலையும் கலந்திருக்கிறது. அப்போ எந்த பொருள் இயங்கினாலும் அதுல இருந்து வரக்கூடிய விரிவு அலை அதுல மோதுது. இந்த விரிவு அலையும் அங்க இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ரெண்டு சேர்ந்த போது அந்த அலையினுடைய அழுத்தம் தான் யூனிவர்சல் மேக்னட்டிசம். அந்த மேக்னட்டிசம் தான் பிரபஞ்சத்துல ஒளியா, ஒலியா, சுவையா, மனமா, உருவங்களாக எல்லாமாக நிகழ்ந்து கொண்டு வருது என்றதை கண்டுபிடிக்கிற போதுதான் யூனிஃபைடு தியரி என்பது இந்த உலகத்துக்கு வரும். அதன்றி நான் முன்ன சொன்ன ஒரு அலை ஒரு பொருள் வந்தா அந்த அலையில அந்த பொருளுடைய தன்மையெல்லாம் இருக்கிறது என்று, அத உதாரணமாக சொல்ல போனா சூரியன்ல இருந்து நமக்கு பூமிக்கு வெளிச்சம் வருவதாக நாம் நினைக்கிறோம். வெளிச்சம் வர்றதே இல்லை, சூடும் வர்றதில்லை. வெளிச்சமும் வரல, சூடும் வரலன்னுட்டு நான் இப்ப நிரூபணம் செய்யறேன். எப்படின்னா அலைதான் வருது, மேக்னட்டிக் ஃபோர்ஸ் தான் வருது. ஆனால் அந்த அலை பூமியின் மேல மோதுகிற போது அந்த பூமியில எத்தனை விதமான அணுக்கள் வேறுபாடு எலிமெண்டல் வேல்யூஸ் இருக்கோ அதுக்கு தகுந்தவாறு இங்கே வந்துதான் ஒளியாகவும் சூடாகவும் மாறும். பூமியில வந்த பிறகுதான் ஒளியாகவோ அல்லது சூடாகவும் மாறுது. காரணம், இப்ப சூடு ஒரு 120 டிகிரி அல்லது 115 டிகிரி இருந்துன்னு வச்சுக்க, நல்ல வெயில்ல. அப்போ சூரியன்ல இருந்து அந்த சூடு வறுமையானால் நீங்க ஏரோப்ளேன்ல 50,000 அடிக்கு மேல போனீங்கன்னா ஒரு குளிர்ச்சி தான் இருக்குமே தவிர வெப்பமே கிடையாது, குளிர் இருக்கும். அப்போ அங்க குளிர்ந்து பூமியில வந்து சூடாகுதுன்றது இல்லை. ஏன்னா நெருப்பு என்பது தொடர்நிலை இயக்கம். அதனால மத்தியில நெருப்பு கிடையாது. அதாவது அலைதான் எந்த பொருள் மீது மோதுகிறதோ அந்த பொருள் பிரதிபலிக்கிறது தான் இப்போ நமக்கு. அப்ப நாம பார்க்கக்கூடிய ஒளியும் மற்ற சூடும் பூமியில இருந்து புறப்படுறதா நமக்கு பார்க்கிறோமே தவிர சூரியன்ல இருந்து வர்றது அலைதான். ஆனால் சூரியன்ல உள்ள அத்தனை ஒளியும் அல்லது ரசாயனமோ அவ்வளவும் அந்த அலையில இருக்குது. அந்தந்த பொருளுக்கு தக்கவாறு அது மாற்றம் பெற்றுக்கொண்டிருக்கிறது. இதை ரேடியோவில் ஒரு பேச்சு பேசுறாங்கன்னு வச்சுங்க, பேசும்போது அந்த ஒலிக்கு ஒரு வடிவமாகவே இருக்குது, நாம் கேட்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் டிராவல் பண்ணும்போது, அது பிரயாணம் செய்யும் போது அந்த ஒலி வழியில எங்கேயாலும் அந்த ஒலிக்கு வடிவம் உண்டா என்றால் இல்லை, அலைதான். ஆனால் கருவியில மோதும் போது மோதிய பிறகு அந்த கருவியினுடைய பிரதிபலிப்புல தான் மீண்டும் அது ஒலியாக எந்த எந்த சவுண்டு, எந்த எந்த ஏற்ற இறக்கம் வந்ததோ அவ்வளவும் அதே வருது. முதல்ல வெறும் பேச்சு பேசுறான், அப்புறம் பாட்டு பாடுறாங்க, தாளம் போடுறாங்க, பல கருவிகள் வைக்கிறாங்க, அவ்வளவு சேர்ந்து அங்க வருது. இப்படி ஒவ்வொரு பொருளும் தன்னுடைய அலை வீசும்போது அந்த அலையில எல்லாமே கலந்திருக்கிறது. காரணம் என்னன்னா, எல்லா இயக்கங்களுக்கும் காரணமானது இந்த சிவம் சக்தி. சக்தி என்பது ஒரு நுண்ணிய பரமாணுடைய இயக்கம், அதுல இருந்து வரக்கூடிய ஆற்றல், இது சக்தி. சிவம் என்பது அதற்கு முன்னதாக இருப்பாக இருந்து ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இந்த ரெண்டு ஃபோர்ஸும் இரண்டு சேர்ந்ததுதான் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தும். ஆகையினால அதை ஒட்டி எடுக்கிற போது இந்த இரண்டு கலப்பு இல்லாத
அலை இயக்கம் இல்லவே இல்லை. எந்த அலை எடுத்தாலும் சரி இந்த சிவம் சக்தி என்ற இரண்டு சேர்ந்த அதுதான் யூனிவர்சல் மேக்னட்டிசம். அதுவே உயிர் சக்தி உடல்ல இருக்கிற போது இதை ஜீவகாந்த சக்தி என்றும் பயோ மேக்னட்டிசம் என்று சொல்றோம். அதே இயக்கங்கள் எல்லாமே இங்க நடைபெறத பார்க்கிறோம். இப்பொழுது விஞ்ஞானம் இந்த உயிர் சக்தியும் நெக்லெக்ட் பண்ணிட்டு அதிலிருந்து வரக்கூடிய ஜீவகாந்த சக்தியும் நெக்லெக்ட் பண்ணிடுறதுனால அதை உண்மையாக எல்லா இயக்கங்களும் உணர முடியாது. அதை தெரிந்து கொள்றதுக்கு விஞ்ஞானிகள் முன் வந்து, ஆனா ஏன்னா அவர்கள் புலனால உணர முடியாது, கருவினாலே உணர முடியாது. உயிரை மனத்தால தான் உணரணும். மனத்தால உணரணும்னா உட்கார்ந்து குண்டலினி யோகம் செய்தாதான் வரும். உயிர் மேல மனம் செய்யும் போதுதான் மனதுக்குத்தான் அந்த பிரஷர் தெரியுமே தவிர வேற கருவினால கண்டுபிடிக்கவே முடியாது. கருவினால மாற்றம் கண்டுபிடிக்கலாம், அதாவது அழுத்தும் ஃபோர்ஸு அல்லது ஒலி இவைகளை கண்டுபிடிக்கலாமே தவிர, ஏன்னா அதெல்லாம் அந்த அளக்கும் கருவியை அசைக்குது, பாதிக்குது. அந்த எந்த கருவியை வச்சு அது பாதிக்குதோ அந்த பாதிப்பு தான் கணக்காக எடுக்கிறோம் நாம். அதனால எந்த கருவியும் பாதிக்காத ஒரு நுண்ணிய பொருள் தான் உயிர். ஏன்னா இந்த உயிர் என்பதை கண்டுபிடிச்சிட்டா எனர்ஜி பார்ட்டிகள், இந்த ஃபண்டமெண்டல் எனர்ஜி பார்ட்டிகள் இந்த யூனிவர்ஸ்ன்றதை கண்டுபிடிச்சிட்ட பிறகு அதனால கட்டப்பட்டதுதான் இந்த கருவிகள் எல்லாம். ஆகையினால அந்த கருவிகளில் ஊடுருவி போவதாக இருக்குமே தவிர அந்த கருவி அதனால பாதிக்கப்பட முடியாது. ஆகையினால உயிரை நம்முடைய கருவிகளால எந்த காலத்திலையும் உணர முடியாது. ஆனா மனத்தால தான் உணரணும். அப்படி உணர 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 அந்த மனம் இன்னும் நுண்ணியது ஆக 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 பரமாணுவையே அனுமானம் செய்றீங்கன்னு வச்சுங்க. இப்போ நுண்ணியது என்று சொல்லி சிறிது நாள் இல்லாத போனாலும் போக 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 மனம் நல்ல நுண்ணிய நிலை வரும்போது பரமாணுவையே அனுமானிக்கிற அளவுக்கு நிலைத்த பேரும் நுண்ணிய நிலையம் வரதாக வச்சுக்கோ. அப்போ பரமாணுவை விட நுண்ணிய நிலைக்கு உங்கள் மனம் வந்தால ஒழிய பரமாணுவை நினைக்க முடியாது. அப்ப பரமாணு என்று சொல்லக்கூடிய எனர்ஜி பார்ட்டிகளுக்கு அப்பால என்ன இருக்கிறது பிரபஞ்சத்துல என்று பார்த்தா சுத்த வெளியை தவிர வேறொன்று இல்லை. அந்த சுத்த வெளியாக நீங்க நிற்கிற போதுதான் அதுல இருந்து மேன்மையான சிறப்பான அணுவை நினைக்க முடியும். அப்போ சுத்த வெளியாக இருக்கிறதும் அறிவாக இருக்கிறதும் வேறு வேறா இல்லை. அதுவே இங்க அறிவாக இருப்பதனால அது பல நிலைகளில் இயக்க வேறுபாட்டில் இயங்குற போது இயங்கும். அது நுண்ணிய நிலைக்கு கொண்டு வரும்போது இறைநிலையோடு ஒன்றுபடுத்தி விட்டால் அதில் இருந்து வந்த இயக்கங்கள் அத்தனையும் கழிக்கக்கூடிய தன்மை அந்த மனநிலைக்குத்தான் வரும். ஆகையினால அந்த நிலைக்கு போன பிறகுதான் அது ரெவலேஷன் என்ற முறையில அந்த உண்மை பொருளே உணர்த்துமாறு ஒவ்வொருவரும் உணர முடிகிறது. அதுதான் இதுவரையில பெரியவர்கள் எல்லாம் கண்டுபிடித்த உண்மைகள். இன்னும் அந்த உண்மைகள்ல ஒரு பகுதியை கூட இன்னும் விஞ்ஞானம் முழுமை செய்ய முடியவில்லை. ஆனா விஞ்ஞானத்துக்கு ஒரு எல்லை உண்டு. ஏன்னா கண்ணால பார்க்கறது கருவினால் அளக்கிறது இல்லாத ஒரு பொருளையும் நம்புறதில்லை என்ற அளவுக்கு ஒரு எல்லை இருப்பதனால அந்த எல்லைக்குட்பட்டு காரியங்களை செய்யக்கூடிய விஞ்ஞானத்துக்கு குறைய நாம் கூற முடியாது. ஆனால் அதே விஞ்ஞானிகள் அதையெல்லாம் பூர்த்தி செய்து கொண்டே அல்லது ஆராய்ந்து கொண்டே மனதையும் அதை தாண்டி கொண்டு வந்து உயிரை உணர்ந்து உயிரிலிருந்து வரக்கூடிய இந்த ஜீவகாந்த சக்தியை உணர்ந்து இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அடிப்படையானது அதுதான் என்று கண்டுபிடிச்சிட்டா யூனிவர்சல் ஃபோர்ஸும் தெரிஞ்சிடும். யூனிஃபைடு ஃபோர்ஸை பற்றி கவலையே இல்லை, எல்லா துறையிலும் உள்ள விஞ்ஞானமும் முழுமை பெறும் என்று கூறி அத்தகைய முறையில நம்முடைய உடலை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது இந்த உடல் இயக்கத்திலேயே உயிர் இயக்கம் மிக மிக சிறப்பானது. அதை விண் என்று சொல்லக்கூடியது எதுவோ பஞ்சபூதங்கள்ல அதுதான் உயிராக இருக்கிறது. அது தன்னைத்தானே வேகமாக சுற்றி கொண்டு இருப்பதனால விரிவு அலை என்ற ஒரு அலை எப்பொழுதும் வந்து அதனுடைய திணிவுதான் ஜீவகாந்தமாக உடல்ல இருக்கிறது. அதனுடைய செயல்பாடு, அதனுடைய பிசிக்கல் டிரான்ஸ்பார்மேஷன், அது அழுத்தமா ஒலியா சுவையா மனமாக மாறி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நேற்று விரிவாக நாம் சிந்திச்சோம். அந்த முறையில ஒவ்வொரு பொருளோடு நாம் தொடர்பு கொள்ளும் போதும் அந்த பொருளினுடைய தன்மையை ஓரளவில் நாம் அடைகிறோம். அந்த பொருளுக்கு நம்முடைய தன்மையை ஊட்டிக் கொண்டுதான் இருக்கும்.
இப்படி பிரபஞ்சத்துல எல்லா பொருளும் அதனுடைய தன்மையை மற்றொன்றுக்கும், மற்றொரு தன்மையை தனக்கும். இப்ப எப்படின்னா இந்த பரமாணு என்றது ஒன்று இருக்கு பாருங்க, அது தன்னைத்தானே சுத்துற போது அங்க 2 விதமான தன்மைகளை இங்கதான் உணரணும். அதாவது கெனடிக் போர்ஷன் என்றும் பொட்டன்ஷியல் போர்ஷன் என்றும் வச்சுங்க. அதாவது இருப்பு நிலை, இயக்க நிலை. வேகமாக எந்த ஒரு சக்கரம் சுத்தினாலும் அது வர வர நடுமையம் வர வர போர்ஸ் குறையும் என்றது தெரியும். அப்ப இன்னும் சரியாக யூகிச்சு பார்க்கிற போது there is a point where there is no motion அன்னுட்டு வரும். அதே போல பரமாணுவா இருந்தாலும் அது வர்லிங் மோஷனாக இருந்த போதிலும் கூட எவ்வளவு ஸ்பீடா இருக்கட்டும், அது 10 மில்லியன் ரொட்டேஷன் பர் செகண்ட்னு வச்சுக்கணும். அப்பொழுது கூட அது நடு மையம் ஒரு இயங்காத இடம் ஒன்று இருக்கு. அப்போ பரம்பொருளே சுத்த வெளியே அதனுடைய பிரிவு நிலையில இயக்கத்துல வந்தபோது அதுதான் பரமாணுவாக வர்லிங் மோஷனாக இருக்கிறது என்பது 2 நாள் நாம் நல்லா விளங்கி இருக்குங்க. அப்படி இருக்கிற போது மையம் எதுவா இருக்க முடியும்? இப்போ சுழற்சியில பரமாணுவாக இருக்கிறது. அப்ப நடுமையம் எதுவாக இருக்க முடியும்? அதே பரவெளியா தான் இருக்கும். ஆகையினால இந்த பரவெளியை நோக்கி, அதாவது கனத்த பொருள் எல்லாம் கிட்ட வந்து சேரும், லேசான பொருள் எல்லாம் மேல போகும். அதனால ஒண்ணுக்கொண்ணு சுழல் வேகத்துக்கு தகுந்தவாறு தள்ளி நிறுத்தி கொள்ளுது. அந்த சுழல் வேகம் குறைய குறைய ஒன்றோடு ஒன்று இணைந்து சேருகிறது. அப்ப சேருகிறது என்றால் மைய நோக்கி வருகிறது. அந்த மைய நோக்கி வரும்போது இப்ப நாம கண்ணால ஏதோ ஒரு பொருளை பார்க்கிறோம், நம்ம உயிர் சக்திக்கு அந்த பொருளை நாம் ஏதோ பார்த்தோம் பாருங்க, அது அப்படியே மைய நோக்கி போய் ஒவ்வொரு எனர்ஜி பார்ட்டிகள்லையும் உயிராற்றல்லையும் அது பிரதிபலிச்சு அது போட்ட மாதிரி, அதாவது கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ண மாதிரி அது பதிவாய்ப்பு. பதிவாகிறது மாத்திரம் இல்லை, அதுலேயே சுழற்சி இருப்பதனால புகுந்தது வெளியாகும். அப்போ ஒரு புறம் வந்து கொண்டே இருக்கிறது, ஒரு புறம் அதுல இருந்து வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. இந்த இரண்டுக்கு மத்தியில எந்த சக்தி, எந்த இயக்கம், எந்த அழுத்தம் உள்ள வந்தாலும் வந்து போன பிறகு வந்தது போனது இரண்டும் கேரக்டரைஸ் பண்ணுது. அதாவது அதை தன்மையை உருவாக்குது. எத்தனை தடவை எந்த பொருளை வாங்கிச்சோ, எத்தனை தடவை எந்த பொருளை வெளியிட்டுதோ அவ்வளவும் அதனுடைய தன்மையாக மாறி ஒவ்வொரு பார்ட்டிகளும் பிரபஞ்சத்தை யூனிட்டாக, அதாவது கம்ப்யூட்டர்ல உள்ள யூனிவர்சல் கம்ப்யூட்டராக அமைந்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருட்கள்லையும் அதாவது பெற்ற குணங்களை, தன்மைகளை வெளியிட்டு கொண்டே தான் இருக்குது. அதே போல உள்ள வாங்கி கொண்டும் இருக்கிறது என்ற உண்மை உணர போது நாம் பேராற்றல் பெற்ற அறிவினால தெளிவும், உடல்ல உள்ள உறுப்புகள்னால ஒரு சிறப்பும் பெற்ற நாம் ஏன் இந்த உலகத்துல துன்பம் அடையணும்? இந்த அறிவை வச்சுக்கிட்டு நாம் சிந்திக்கிற போதுதான் எந்தெந்த இடத்துல இந்த இயற்கையினுடைய ரிதம் நாம் கெடுக்கிற அளவுக்கு நம்முடைய செயல் போதோ, அளவு முறை கடந்து நாம் போறோமோ, ஒவ்வொரு பொருளையும் அந்த கான்சியஸ்னஸ் என்பது இயக்க ஒழுங்காக அமைஞ்சிருக்கிறது, அதனுடைய ரியாக்ஷன் இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு தவறான செயல்கள் எல்லாம் துன்பமாகவும், தவறில்லாத அதோட கூட ஒட்டி இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் இன்பமாகவும் இருக்கு. அதனால்தான் யோகம் என்பது என்ன என்று சொல்லும் போது உடலுக்கு, அதாவது உடலுக்கும் உயிருக்கும் இடையே இனிமையாக அந்த உறவை இனிமையாக வைத்துக் கொள்வது, உயிருக்கும் மனதுக்கும் இடையே உள்ள உறவை இனிமையாக வைத்துக் கொள்வது, தனி மனிதனுக்கு சமுதாயத்துக்கும் உள்ள உறவை இனிமையாக வைத்துக் கொள்வது, அறிவுக்கும் இயற்கைக்கும் உள்ள உறவை சரியாக வைத்துக் கொள்வது, இந்த 4 வகையும் உணர்ந்து சரியாக ஹார்மோனியஸ் ஃபீலிங் எப்பொழுதும் சம அளவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கலை. அந்த கலைக்கு ஏற்ற பயிற்சி, அதனால உள்ள பழக்கங்கள், அந்த விளைவுகள், இவைகளெல்லாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை, இதுதான் யோகம் என்று சொல்லியிருக்கேன். யோகம் என்றால் ஏதோ தலைகீழா நின்றுட்டு சிரசாசனம் பண்ணா யோகம் என்றது அல்ல. அது ஒரு பகுதி உடல் நலமும் வேணும் என்பதற்காக எடுத்த முறைகள்ல இந்த பயிற்சியும் யோகத்தில் ஒரு பகுதியாக இருக்கலாமே தவிர
யோகம் என்றால் முழுமையான மனிதனாக வாழக்கூடிய ஒரு நிலை. அந்த யோகத்துல நீங்கள் ஆசிரியராக பொறுப்பேற்றுக் கொள்ள வந்திருக்கக்கூடியவர்களுக்கு நான் அடிப்படையாக சில உண்மைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதை வாங்கி வைத்துக் கொண்டு நீங்க சிந்தித்து 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 அதை உங்களுடையதாக ஆகும் வரையில் அந்த சிந்தனையை உயர்த்தி நீங்கள் முழுமை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன்.